Hi guys and guys, welcome back to my video. So இன்னைக்கு என்ன கண்டென்ட்னா ஒரு கான்ஸ்பிரன்சி ஸ்டோரி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்க உங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட திறமையால ஒரு பெரிய கிட்டாரிஸ்டா மாறிடுறீங்க. ஆனா உங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க உங்களோட சோலை வந்துட்டு சாத்தானுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு திறமை வந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? லைக் அவர் செத்து 3 வருஷம் மேல ஆயிடுச்சு, பட் இந்த தியரி இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அண்ட் மூவிஸ்லாம் கூட இவரை பத்தி வந்துச்சு. அவரோட ஸ்டோரியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். 8 May 1911 மிசிசிப்பின்ற இடத்துல தான் ராபர்ட் ஜான்சன் வந்து பிறக்கிறாரு. அண்ட் ராபர்ட் ஜான்சன் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா வந்துட்டு இறந்துடுறாங்க. அண்ட் அவங்க அம்மா வந்துட்டு சரியில்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ராபர்ட் ஜான்சனோட ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு ரொம்பவே அப்யூசிவா இருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு எப்பவுமே தன்மையாக தான் இருப்பாரு. அந்த அப்பா அவர் கூட இருக்கிறது வந்துட்டு வெறும் அவரோட கிட்டார் தானா. அப்போ அவர் வந்துட்டு பாட்டு எழுதிட்டு பாட்டு பாடிட்டு அவரோட கிட்டார்ல மியூசிக் போட்டுட்டு அப்படிதான் இருந்துட்டு இருப்பாராம். இது வந்துட்டு அந்த ஸ்டெப் ஃபாதருக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லை. அவரை வந்துட்டு இவன் வந்துட்டு வேலை பார்த்து காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ராபர்ட் ஜான்சன் வந்துட்டு போய் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இதனாலே அவங்க 2 பேருக்குள்ள நிறைய சண்டை வருது. இவருக்கு 19 ஏஜ் ஆகும்போது விர்ஜினா டிராவிஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ட் அவங்களுமே 1 இயர் கழிச்சு இறந்து போயிடுறாங்க. லைக் இவரோட சைல்ட்ஹுட்டும் ரொம்ப ட்ராமாவாக இருக்குது. அண்ட் அடல்ட் ஆகுமே இவருக்கு வந்துட்டு ஒரு ட்ராமாவில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எல்லாத்தையுமே அவர் கூட இருக்கிறது வந்துட்டு மியூசிக். அவர் எப்போல்லாம் வந்துட்டு கவலைப்பட்டு உட்காந்துருக்காரோ அப்போல்லாம் அவரோட கிட்டார் எடுத்து மியூசிக் போட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அவர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க பக்கத்து டவுனில் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ப்ளூஸ்ன்ற ஒரு பேண்டு, சரியா அந்த காலத்தில் ஃபேமஸான ஒரு பேண்டு சன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பார்ல வந்துட்டு பாட வராங்கன்னு எனக்கு தெரிய வருது. இவரும் வந்துட்டு அந்த டவுனுக்கு போய் அவங்க பாடுறத வந்துட்டு கிட்டார்ல வாசிக்கிறதெல்லாம் லைவ்ல கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சன் ஹவுஸ் அந்த பார் கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு பிரேக் டைம்லயாச்சும் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்களுமே வந்துட்டு ஓகே பாடுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. பட் இங்கதான் வந்துட்டு தியரியா ஆரம்பிக்குது. அங்க அந்த சன் ஹவுஸ்ல இருந்தவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ராபர்ட் ஜான்சன் பாடும்போது அவங்களால கேட்கவே முடியாதான், ரொம்ப டெரிபிளா இருக்குமா. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நீ பாடதை வச்சுன்னு அவர் வெளில கூட துரத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் மோசமா பாடுவாரு. அண்ட் அவர் பாடும்போது அந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இருக்காது. கிட்டார்லையுமே அவர் நல்லா வாசிக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. 1931 இவர் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. தென் அவர் டிஸப்பியர் ஆகிறாரு. இந்த தியரி எல்லாத்துக்குமே ஊக்க வச்சது வந்துட்டு இந்த டிஸப்பியரன்ஸ் மட்டும்தான். லைக் 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட பல மாசங்களாவே அவர் காணாம போயிடுறாரு ஊர்லேருந்து. பல பேர் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் வேணும்னா அவரோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்துட்டு பார்க்க போயிருந்துருக்கலாம்னு சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு அவரோட தரம் அந்த கிட்டார் மியூசிக் இருக்குல்ல அதை வந்துட்டு அதில் வந்துட்டு மேலே வர்றதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸாக இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு தியரி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராபர்ட் ஜான்சன் ரொம்பவே சோர்ந்து போய் நடுராத்திரி அந்த ஊரில் இருக்க கிராஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போய் பாடிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அப்பா அவருக்கு முன்னாடி டெவில் வந்திருக்கும், சாத்தான்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு அவர் கையில் அந்த கிட்டாரை வாங்கி அது பாட்டு பாடிருக்கும். தென் அந்த கிட்டாரை அவர்கிட்ட கொடுக்கும்போது வாங்கிக்கிட்ட அப்படின்னா உன்னோட சோலை வந்துட்டு எனக்கு செல் பண்ணிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜான்சன் வந்துட்டு நான் உனக்கு செல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஊர்லயே மாஸ்டர் ஆஃப் கிட்டாரா மாறணும், அந்த அளவுக்கு எனக்கு திறமை வேணும்னு கேட்டிருக்காரு. அந்த டெவில் வந்துட்டு இந்த திறமை நீயும் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த டெவில் தான் இவங்க 2 பேருக்குள்ள போயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் தியரி, சரியா? ஏன் வந்துட்டு எல்லாரும் இதை நம்புறாங்க அப்படின்னா அந்த காலத்துல லிடன் ஜான்சன் சொல்றவரு அவரோட தம்பிக்கும் இதான் நடந்திருக்குன்னு சொன்னாரு. அண்ட் தென் ஆல்சோ அங்க வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லலாம். அவங்க என்ன நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா டெவில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நடுராத்திரி கிராஸ் ரோட்ஸ்ல தான் மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. அந்த தியரிக்கு பொறுத்து போற மாதிரி
ஹாரிஸ் தான் மாறிடுறாரு. ஏன் அந்த ப்ளூஸ்ன்னு சொல்ற ஃபேமஸான பேண்டுக்குள்ளேயே இவர் போய் சேர்ந்துடுறாரு. அண்ட் அந்த சன்வாஸ் அந்த பால பாடார்ல அவங்க என்ன சொன்னாங்க எல்லாருமே, இவர் பாடு மட்டும் ரொம்ப டெரிபிளா இருந்தது, கேட்கவே முடியலன்னு சொன்னாங்க. ஆனா இவர் குழந்தை போயிட்டு வந்து அவங்க பாடினோடனே எல்லாருமே வாயடிச்சு பண்ணிட்டாராம். லைக் அவர் பாடி முடிக்கிற வரைக்கும் அவங்களால எதுவுமே சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் செம்மையா பாடினாருன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு ஆளால சடனா இவ்வளோ சேஞ்சஸ் எடுத்துட்டு வர முடியும்னு எல்லாருக்குமே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. தென் மிட் 1970s அவங்களோட இன்னொன்று வைஃபுமே இறந்து போயிடுறாங்க. எல்லாத்துக்குமே ஊக்குவிக்கிற மாதிரி தான் இவரோட சாங்ஸ் அண்ட் லிரிக்ஸ் எல்லாமே இருக்கு. மியூசிக் எல்லாமே டார்க் தீம் அண்ட் டெப்த் ஆஃப் சார்ந்தே நிறைய பாட்டு அண்ட் லிரிக்ஸ்லாம் இருந்திருக்கு. 16th August 1938 27 இயர்ஸ்ல ராபர்ட் ஜான்சன் இறக்குறாரு. அண்ட் அவரோட காஸ் ஆஃப் டெத் வந்துட்டு எதுவுமே போடல, பிளாக்கா விட்டுருந்துச்சு. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராபர்ட் ஜான்சன் வந்துட்டு பக்கத்து ஊருக்கு போய் பாட போகும்போது அங்கே மேரிடான உமன் கிட்ட வந்துட்டு ஃபிட் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. லைக் அவங்க அதை பார்த்தே வந்துட்டு பாடிட்டு இருக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இவருக்கு பாய்சன் கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா இவருக்கு பரம்பரையா வருங்க நோய், ஸோ அந்த ஒரு இல்னஸ் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ராபர்ட் ஜான்சனோட ஸ்டோரி. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.